செகண்ட் பேர் வந்து நாம். சரிங்களா? ஸோ இது இன்னர் ப்ராடக்ட் வேலே டிஃபைன் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ நாம் அப்படிங்கிறத நோட்டேஷன் டபுள் கோடு போட்டு ஒரு எலமெண்ட் ஒரு வேரியபிள் இருக்கும். சரிங்களா? ஸோ இதான் நாமோட நோட்டேஷன். சரிங்களா? ஸோ இதோட வேல்யூ நத்திங் பட் நாம் ஆஃப் எக்ஸ் இஸ் நத்திங் பட் ரூட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ். ஸோ நம்ம கொடுத்துருக்க வேலை இன்னர் ப்ராடக்டை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதை அப்படியே கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்னது நாம் வேல்யூ கிடச்சிடும். சரிங்களா? ஸோ அதுதான் இதோட டெஃபினிஷன். ஸோ நாமோட டெஃபினிஷன் இஸ் நத்திங் பட் விங்கிறது ஒரு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ். சரிங்களா? அதில் எக்ஸ்ன்னு ஒரு எலமெண்ட் எடுக்கணும். எக்ஸ் பி பிலாங்ஸ் டு வாட் வி. சரிங்களா? அதோட நாம் எப்படின்னா நத்திங் பட் நாம் ஆஃப் எக்ஸ் அந்த இதோட எலமெண்ட்டோட நாம் நத்திங் பட் இன்னர் ப்ராடக்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ். அதில் எக்ஸ் கமா எக்ஸோட இன்னர் ப்ராடக்ட் எடுத்துட்டு என்னது அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டிங்கன்னா we will get the inner product, that is norm of the corresponding value. ஓகேவா? ஸோ இதான் அதோட டெஃபினிஷன். ஓகேவா? லெட்ஸ் கோ இட் small simple problems. Okay, so first they are given and elements. Okay, so first element is nothing but 2 comma 1 comma 1. so we have to find the norm. சரிங்களா? so let take it as சரிங்களா இது ஏங்கிறதுல let u is equal to சரிங்களா this inner product 2 comma 1 comma minus 1. சரிங்களா? ஸோ இப்படி டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்க எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ நாம என்ன பண்ணுவோம் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ். சரிங்களா? அப்போ எப்படி பாருங்க இதே எலமெண்ட் தான் இன்னொரு வாட்டி எழுத போறீங்க. சரிங்களா? அது வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க தப்பில்ல. யூ ஆஃப் அதே மாதிரி 2 கமா 1 கமா மைனஸ் 1. சரிங்களா? ரைட். அப்போ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஸ்டாண்டர்ட் இன்னர் ப்ராடக்ட் சொல்லிட்டாங்க. ஸ்டாண்டர்ட் இன்னர் ப்ராடக்ட் எப்படி இருக்கும்? ரெண்டு நார்ம்ஸ்க்கு இப்போ சப்போஸ் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னா இதில் எலமெண்ட்ஸ் வந்து A1 A2 A3 அப் டு ஏன் இருக்குது. இதில் B1 B2 அப் டு பிஎன் இருக்குன்னா என்னது A1 B1 ப்ளஸ் A2 B2 ப்ளஸ் அப் டு என்னது ஏஎன் பிஎன். இதான் ஸ்டாண்டர்டாக நம்ம டிஃபைன் பண்ண இன்னர் ப்ராடக்ட்ஸ். சரிங்க? அப்போ இதே மாதிரி இங்கே அதே மாதிரி நோட்டேஷன் A1 இது A2 இது A3. இங்கே பொறுத்த வரைக்கும் இது ஃபர்ஸ்ட் எலமெண்ட், இங்கே செகண்ட் எலமெண்ட் என்னது U. அதே U தான், ஆனால் செகண்ட் எலமெண்ட் இங்கே பொறுத்த வரைக்கும் B1 B2 B3. சரிங்களா? ஸோ அப்போ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் U கமா U எப்படி கண்டுபிடிக்கணும்? இட் இஸ் நத்திங் பட் வாட் 2 டாட் போடுறேன், அது மல்டிப்ளை. சரிங்களா? 2 டாட் 2 1 டாட் 1 ப்ளஸ் மைனஸ் 1 டாட் மைனஸ் 1. சரிங்களா? ரைட். இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 ப்ளஸ் 1 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 1 ஆயிரும். ஸோ இட் இஸ் பட் 6. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் என்னது இட் இஸ் ரூட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஒய் கமா ஒய். சரிங்களா? அப்போ என்னது ரூட் போடுங்க. ஸோ ரூட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் யூ கமா யூ அதை எப்படி எழுதிங்கன்னா ரூட் ஆஃப் 6. சரிங்களா? ரைட்டு. ஸோ இதுதான் அதோட நாம் வேல்யூ. சரிங்களா? ஸோ நாம் ஆஃப் யூ என்னது நம்மளுக்கு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் 6. சரியா? ஸோ இதான் அதோட நாம் வேல்யூ.